අහන්න ඉස්සෙල්ලා මම අහන්න ප්‍රශ්න උත්තර දෙනවකෝ. මුස්ලිම් වරුන්ට වගේම සිංහලයට මෙන්න ප්‍රශ්න තියෙනවා. එන ප්‍රශ්නයක් නැහැ. හැබැයි මතක තියාගන්න මුස්ලිම් වරුන්ගේ ප්‍රශ්න කතා කරන්න මේ සිවුරු පාවිච්චි කරන්න එපා. තේරුණාද? හරිද? මේ සංඝ ශාසනයේ මරක්කෝදිකාවට හදන්න ඉඳන්න බෑ මේකේ. හරිද මෙහෙමයි. මේ අත තියන දෙන්නේ බුද්ධ ශාසනයට. තමුන්නාසෙට ප්‍රශ්න විසඳ ගන්න පල්ලේ ඇතුලේ. අපේ රෙද්දස්සේ අටක ගන්නේ නැතුව අපි ඇවිල්ලා මේ ලෙබ්බලගේ මේ මස්මරණේ උන්ගේ මේ විසඳ ගන්න. රයිට්? මේ අතේ මොකද මරක්කලට තියෙන ප්‍රශ්නේ? මගේ දේශන දැන මොකද බල්ලෝ? மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். சட்டத்துக்கு மேல வாழ்ந்து வந்த ஞானசார தேர்வுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல். வாழ்வா சாவா என்பதை தீர்மானிக்கும் மஹிந்தானந்த அல்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருடைய மனு மீதான விசாரணையும் தீர்ப்பும் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சட்டத்துக்கு மேல வாழ்ந்து வந்த ஞானசார தேரருக்கு எதிராக நேற்றைய தினம் 291 செக்ஷனுக்கு கீழே ஞானசார தேரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதான செய்தியை போலீசார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் கூறியிருந்தாங்க. இந்த வழக்கு விசாரணையின் போது ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த இந்த சூழல்ல முகமெல்லாம் வாடி ரொம்ப சோகத்தில் இருந்ததாகவும் செய்திகள் சொல்லுது. சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்ற வகையில் இப்போது ஞானசார தேரரும் அதுக்குள்ள உள்வாங்கப்பட்டது என்பது ஒரு ஆரோக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. நாட்டிற்கே ஒரு செய்தியை இது சொல்லியிருக்குது. எதற்காக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2014ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். அந்த செய்தி எப்படி தொடங்குது, அந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிப்போன் ஹோட்டல்ல வட்டர விஜித தேரர் சில இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களை நினைச்சு கொண்டு ஒரு ஊடக மாநாடு நடத்தினாரு. இந்த ஊடக மாநாட்டுக்குள்ள அத்துமீறி பிரவேசம் செய்து அங்கிருந்த மௌலைமார்கள் எல்லாம் மிக மோசமாக திட்டி தீர்த்து மிரட்டிய விடயம் நடந்தேறியது. இது குறித்து உடனடியாக கொம்பனி தெருவில் இருக்கிற போலீஸ் நிலையத்தில் குறித்த தரப்பு முறைப்பாடு வழங்கினாங்க. அந்த முறைப்பாட்டுக்கு ஏற்ப ஞானசார தேரரை பக்குவமாக கூப்பிட்டு வாக்குமூலம் வாங்கி எடுத்தாங்க. இந்த வாக்குமூலத்தை அளித்ததுக்கு பிற்பாடு போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியே வந்த உடனே ஊடகங்கள் எல்லாம் மைக்கை பிடிச்சாங்க. பிடிச்ச போதான் இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனையும் இஸ்லாத்தை மிக மோசமான முறையில் விமர்சிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு 17 பேர் கொண்ட குழு மீண்டும் அதே போலீஸ் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் போட போனாங்க. ஆனா அந்த போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரியா இருந்தவர் அதெல்லாம் வாங்கலதப்பா, அது ஞானசார தேரதப்பா, அவர் ராஜபக்சோட கூட இருக்கிறவரப்பா அப்படின்ற மாதிரி முறைப்பாட கூட வாங்குவதற்கு ரொம்ப தயக்கம் காட்டியதாகவும் சொல்லப்படுது. ஒரு வாரியா கொடுத்து இல்லை நீங்கள் விசாரிக்கணும், இவர் பேசின வார்த்தைகள் பச்சைப்பல சமூகங்களுக்கு இடையில மிகப்பெரிய முரண்பாட்டை உண்டு பண்ணுகிற ஒரு விஷயம், சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெதறிதான் அந்த முறைப்பாடையும் வழங்கியிருக்கிறாங்க. பிறகு என்ன 12 ஆண்டுகளாக ஒரு தேக்க நிலையிலே இருந்தது. சட்டம் அதிபர் திணைக்களத்தில் இருந்து இதுக்கான ஆலோசனைகள் வரல, நாங்கள் எங்களை கடமையை முடிச்சிட்டோம், விசாரணை முடிஞ்சாச்சு, அனுப்பி வச்சோம், இன்னும் வரலன்னு சொல்லி சென்ற தவணையில் சொல்லியிருந்தாங்க. அப்போது நீதிபதி சொன்னாரு, உடனடியாக இது சம்பந்தமாக அதுக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரிகளும் இந்த தவணைக்கு வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க தான் இதுக்கு மேல மௌனம் காத்துட்டா நம்மட தொழிலுக்கு ஆப்பாகிரும் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது உடனடியாக துரித கதியில ஒரு 2 வாரத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இப்போது அந்த ஒரு விஷயத்தை இப்போது ஆஜரான போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. எங்கட பணியை செஞ்சிட்டோம், விசாரணை அதுக்கு மாதிரி சட்டமாதிபர் திணைக்களத்துடைய ஆலோசனை பெற்று இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மதங்களுக்கு இடையிலே விரிசலை ஏற்படும் விதத்தில் நடந்து கொண்டார், பேசினார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதுக்கான தனி சட்டம் இருக்குது. ICCPR என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான சட்டம் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்துக்கு கீழே இவருக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்படலை. ஒருவேளை அதன் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக 10 ஆண்டுகள் கழிதின வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதுதான் இப்போது அரசியல் மட்டத்தில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம். வெறுமனே மத நல்லிணக்கத்தை மதங்களுக்கு இடையிலே சமூகங்களுக்கு இடையிலே பிளவை உண்டு பண்ணும் விதத்தில் நடந்து கொண்டார் மட்டும் கேஸை போட்டு முடிச்சிருக்கிறாங்க. ராஜபக்சர்கள் காலத்தில் இவருடைய கர்ஜனை என்ன, இவருடைய மிரட்டல் என்ன, இவருடைய அதட்டல் என்ன. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்கன்னா, பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி ஊடகங்களில் தின்ன வழி இல்லை, குடிக்க வழி இல்லை, இனி அரசியல் எல்லாம் தேவையில்லைப்பா, எங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நாங்கள் பன்சலோட ஒதுங்கி அந்த பன்சலையை ஏதாவது பண்ணி மக்களுக்கு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொல்லியும் தனது வழக்குகளுக்காக பணம் எதுவும் இல்லை, பணம் போடுங்கப்பா
கொடுப்பா அப்படின்னு சொல்லி வங்கி கணக்கெல்லாம் காட்சிப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருந்தது. அது மட்டுமல்ல, மற்றொரு வழக்கு இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதுவும் இப்போ விசாரணைக்கு வந்திருக்கு என்பது மரத்தல விழுந்தவன மாடு குத்துற கதையாகத்தான் இப்போது ஞானசார தேர்தலுக்கு நடந்திருக்கு. 2022ஆம் ஆண்டு இதே போல குர்ஆனையும் இஸ்லாமிய மதத்தையும் அவமானப்படுத்தும் வகையிலும் பேசியது குறித்து இப்போது இவருக்கு மற்றொரு வழக்கு இப்போது விழுந்திருக்குது என்பதும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும் இப்போது பேசப்படுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டு, 2020 இந்த காலப்பகுதியில் ராஜபக்சர்கள் ஆட்சியில் இருந்த காலம் தான் இவங்களுக்கு இது போன்ற விடயங்களை செய்வதற்கான காலம் கனிந்ததாக இருந்திருக்குது. அந்த கால பகுதியில் தான் இந்த மிரட்டலை, சிறுபான்மையை கண்கொண்டும் காட்ட முடியாத சிறுபான்மையினரை சீண்டுகின்ற பல்வேறு விஷயங்களை செஞ்சு வந்தார். இப்போ என்ன, இப்போது சரியான ஒரு ஆப்பொண்ட சரியா சொருகி வச்சிருக்குது. இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அடுத்த கட்டம் ICCPR அந்த சட்டம் தான் உங்கள மீது பாயும், கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்ற மாதிரி சட்டம் இவருக்கு ஒரு பதிலை சொல்லிருக்கு என்பது ஆரோக்கியமான விடயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்தானந்த அலுத்கம்கே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிரான வாழ்வா சாவா என்ற ஒரு தீர்மானத்தை கொடுக்கின்ற ஒரு மனு மீதான தீர்ப்பும் விசாரணையும் நிறைவுக்கு வந்திருக்குது. அந்த ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த வழக்குடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரச பணத்தில் 14,000 கேரம்போர்டுகளையும் 11,000 டாம்போர்டுகளையும் இறக்குமதி செய்து அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்திய குற்றத்திற்காக இருவருக்குமே கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது. இந்த தண்டனையை சவாலுக்குட்படுத்தி உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்த அந்த மனுவை நீதியரசர் ஸ்ரீ பத்மன் வீரசூரி அவங்களுடைய தலைமையின் கீழ் 5 பேர் கொண்ட குழு விசாரணையை மேற்கொண்டது. தொடர்ச்சியாக 3 நாட்கள் இந்த விசாரணையை மேற்கொண்டதுல இப்போது இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்குது. இதுல வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது 2 குற்றவாளிகளுக்கும் இருக்கின்ற ஒரு விடயமாகவும் மிகப்பெரிய ஒரு அச்ச சூழலையும் இவங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. இந்த விசாரணையின் போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பாக பிரசன்னமான சட்டத்தரணி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு பணத்துல இந்த குறித்த உபகரணங்கள்லாம் இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா சத்தோஷ நிறுவனத்துல எந்த ஆவணங்களும் கிடையாது. ஆனால் விளையாட்டு அமைச்சர் தான் இதை முன்னின்று செஞ்சிருக்கிறாரு. ஆனா விளையாட்டு அமைச்சிலோ திணைக்களங்களிலோ இது சார்ந்த எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் கிடையாது. விநியோகம் செய்ததாக சொல்லப்படுகிற விடயங்கள் ஒன்று பாடசாலைக்கு கொடுத்திருக்கணும். பாடசாலைகளுக்கும் இது விநியோகம் செய்யப்படலை. நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டு கட்சி காரியாலயங்களுக்கு கொடுக்கப்பட்டதால் இது விநியோகம் செய்ய பட்டிருக்குது. எனவே அரசு நிறுவனங்களுடைய எந்த பொறிமுறைகளும் கையாளப்படாத நிலையில்தான் சட்டவிரோதமாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. வெறுமனே அரசியல் தேவைக்காகத்தான் இது செய்யப்பட்டிருக்குது. இதனால் அரசியலாகவும் அடைந்திருக்கிறாங்க. அரசு பணத்தை வச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னிலை நிறுத்தி பேசியிருந்தாங்க. தேவையான சாட்சிகள் எல்லாம் திரட்டப்பட்டுதான் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான தீர்ப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. மனுதாரர்கள் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவரோடு இணைந்த சட்டத்தரணிகள் குழு பல வாதங்களையும் முன்வச்சு அவங்களுடைய நியாயங்களையும் முன்வச்சாங்க. இறுதியில் இந்த ஒரு மனு மீதான விசாரணை இப்போது நிறைவுக்கு வந்திருக்குது. இப்போது இதனுடைய தீர்ப்பை அறிவிக்காமலே அதற்கான நேரம் காலம் குறிப்பிடப்படாமலே இந்த வழக்கை இப்போதைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த மனு மீதான தீர்ப்பு ஒன்று, இந்த வழக்கில் இருந்து இவர்கள் விடுதலை ஆவாங்க, இல்லைண்டா அதே தண்டனையை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தும் அப்படின்னு 2 விஷயம் தான் இங்கே இருக்கிற விஷயம். இது வாழ்வா சாவா அப்படின்னு ஒரு போராட்டமாக இப்போது 2 குற்றவாளிகளும் பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒருவேளை குற்றம் நிறுவப்பட்டு அந்த தண்டனை அவங்களுக்கு உறுதி செய்யப்படும் பட்சத்தில் இதுக்கு பிறகு இலங்கையில் எந்த கோர்ட்ஸையும் மேல்முறையீடும் செய்ய முடியாது, தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்போது 2 குற்றவாளிகளுக்கும் ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி விடுதலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குமாக இருந்தால் அது ஜனாதிபதி பொது மன்னிப்பாக மட்டும்தான் இருக்க முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவங்க ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் அதற்கான கதவுகள் திறக்கப்பட மாட்டாது, இவர்களுக்கான விடுதலையும் கொடுக்கப்பட மாட்டாது என்பது உறுதி. ஒருவேளை முட்டுக்கட்சியிலிருந்து யாராவது ஜனாதிபதி ஆகிட்டால் நிச்சயமாக அதுக்கான கதவுகளை திறந்து இவங்களை மாலை போட்டு வெடில் போட்டு கொண்டாடி வெளியில விடுவாங்க என்பதில் கடுகளவும் சந்தேகம் கிடையாது. பெரும் குற்றவாளிகள் எல்லாம் கோட்டபாய ராஜபக்ஷ விடுதலை செஞ்சிருந்தாரு, மஹிந்த ராஜபக்ச விடுதலை செஞ்சிருந்தாரு. இது காலகாலமாக நடக்கிற விஷயங்கள் தான். அரசியல் தேவைக்காக உள்ள போனவங்க அரசியல் தேவைக்காக வெளியெடுக்கின்ற ஒரு சூழ்நிலை. சட்டத்துக்குள்ள ஏதோ ஓட்டை பயன்படுத்தி இது போன்றவர்களுக்கு பொது மன்னிப்பை கொடுத்து அழகு பார்க்கின்ற கைகாரியங்களை மொட்டுக்கட்சி காலகாலமாக செஞ்சு வந்திருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் வாழ்வா சாவா என்ற இந்த தீர்ப்பு எப்படி விடுதலை பெற்றுக் கொடுக்குமா, இல்லை அதே தண்டனை உறுதிப்படுத்தி மேலும் சிறையில் வாழுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குமா என்று. எனவே இந்த தீர்ப்பு எப்படி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.
எனவே லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, குற்றவாளிகள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், சட்டம் அனைவருக்கு சமம் என்ற கோட்பாடு நாடு பயணிக்கட்டும், அதுக்கான சூழ்நிலைகளை இறைவன் உருவாக்கி வைக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.